என்ன? சரித்த, நேரம் ஆயிடுச்சு, நான் வாரேன், பஸ் வந்துடும். சரிம்மா சீக்கிரம் போ, பார்த்து பத்திரம். சரி. இதுதான் புதுசா கல்யாணம் ஆன உன் மருமவளா? ஆமா பேச்சி, இதுதான் என் மருமவா. அவன் எங்க போறா இப்போ? அவ தாவுட்டுக்கா? இல்ல தாவுட்டுக்கு இல்ல, அவ ஃப்ரெண்டு யாரையோ பாக்கணும்னா அந்த சரி போயிட்டு வாமான்னே. அப்படியா? அப்ப உன் மோவன் இப்ப கொஞ்சம் முன்னாடி தானே பைக்ல போனா, அவன் கூட போயிருக்கலாம்ல இவ. இப்ப பஸ்ல அப்ப ஏன் போறா? இந்த பயலால நம்ம கண்டவளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னதான் செய்யன்னு தெரியல இவனை. இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்க? இந்த பையன் அவளை கூட்டு போக மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போறான்னு சொல்ல முடியும். எதையாவது சொல்லி சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்ல பேச்சு. அவ முன்னாடி அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லல. அவன் கிளம்பி போற நேரத்துல தான் நானும் போனேன் என் ஃப்ரெண்டை பார்க்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. அதனால என் மகன் நீ பஸ்ல போ, நான் போறேன், எனக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதான் என் மருமகளும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் பஸ்லேயே போறேன்ட்டான். அதான் சரி போயிட்டு வாமா, பஸ் விட்டுறாதன்னே. அதான் இப்பதான் கிளம்பி போறான். காலையிலேயே பள்ளியோடத்து பிள்ளைகள் வரதுன்னா கூட்டமா இருக்கும்ல, அதான் உங்க மகன் வண்டியில போயிருக்கலாமான்னு கேட்டேன். இல்ல இப்ப மணி 10 ஆகி போச்சே. 10 மணி பஸ்ஸுக்குலாம் போனாதான் கூட்டமா இருக்காது. காலையில 8 மணிக்கு போனாதான் கூட்டமா இருக்கும் பள்ளியோடத்து பிள்ளைலாம் இருக்கிறதுனால. அதனால அவ இதுலயே போயிட்டு வரட்டும். பிள்ளை எப்படி? நல்ல பிள்ளையா? ஆமா, என் மௌனுக்கு ஏத்த பிள்ளை தான், நல்லா தங்கமான பிள்ளை. பாக்கியே தெரியுது, நல்லா தான் தெரியுது. பிள்ளை குணமா நல்லா சாந்தமா இருக்கா. ஆமா சரி, நீங்க பேசினா பேசிட்டே இருப்பிய. இந்த கீரைக்கு விலைய சொல்லுங்க, சீக்கிரம் போயிட்டு நான் ஏதாவது கறியை வைக்கட்டும். தினமும் கறியை வைக்க என்ன வைக்க நாப்பிளதான் இருக்கு. அதான் கீரையை பார்த்ததை வேற வாங்கிட்டேன், என்ன வைக்கணும் தெரியல. என்னதான் கீரை 25 ரூபா தான். என்னது 25? 15 ரூபாய்க்கு தாங்க. நான் சந்தைக்கு போனா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன். சரி, நீங்க கொண்டாரியெல்லாம் உங்ககிட்ட நல்லா இருக்குமென்று தான் நான் வாங்குறேன். நீங்க என்னன்னா திடீர்னு 25 ரூபா நீட்டிய? தங்க விலைலாம் சொல்லுறியா? தங்க ஏற விலையை விட கீரை விலை அதுக்கு மேல இருக்கு. அம்மா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமம்மா, அவ்வளோ வீட்லேயும் இலையும் தலையும் காய்கறி விழா தான் இருக்கும். அதனால தான் இந்த விலை. நான் என்ன என் தோட்டத்தில் இருந்தால் பறிச்சு எடுத்துட்டு வரேன். நானும் வேற தோட்டத்தில் விலைக்கு வாங்கிட்டு வந்ததாம்மா விற்கேன். எனக்கு 5 10 ஏதோ ஒன்று கிடைக்கும். அதான் ஒரு 5 ரூபா கூட்டி சொல்லியது. சரி, அப்போ 20 ரூபாய்க்கு கொடுங்க. 20 ரூபாலாம் இல்லை, 15 ரூபாய்க்கு தாரேன். நான் இப்படியே நடந்த அந்த கத்தாடனால போனேன்னா அங்கே ரோட்டு வர வேலை கிடக்கும். நான் அதில் பறிச்சுட்டு வந்தே கறி வச்சிருவேன். என் மருமவா அந்த மாதிரி சாப்பிட முடியல. அதனால தான் அவளுக்கு நல்ல கீரையை செஞ்சு வைப்போமே நினச்சிக்கிட்டு வாங்கியேன். ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ளே போனாலும் ஏகப்பட்ட கீரை பறிச்சுட்டு வரலாமே. கோரவப்புள்ள அது வாட்டுக்கு திறந்தப்புக்குள்ள நிற்கும். அப்ப அப்படி போய் பறிக்க வேண்டியதானம்மா. ஏமா அப்படி பண்றீங்க? விலை 20 ரூபாய்க்காவது தாங்க. எல்லாரும் இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா எப்படி? அப்ப அங்கேயே போய் பறிக்க வேண்டியதானே. சரி கோவப்படாத பேச்சு. இந்தா எடுத்துட்டு வரேன், 20 ரூபா தான் தருவேன். சரி போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. அவ்வளோ இருக்க நல்லா காலங்காத்தாலே போய் தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா இப்படிதான் நம்ம கிட்ட பேரம் பேசுவாவே. கண்டதை கடையதை கடையில் போய் வாங்குவாவே. உடம்புக்கு கெடுதியானதெல்லாம் எவ்வளோ ரூபா சொன்னாலும் கொடுத்து வாங்குவாவே. இதை நம்ம கொடுத்தோன்னா நம்ம கிட்ட இப்படி தான் அவ்வளோ பேரம் பேசியது. ஏன்னா 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் நம்ம என்னமோ சும்மா வாங்கிட்டு வர மாதிரி. நம்மளும் விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் விற்கணும் தெரியாம. என்ன மக்க மனசுங்க இப்படி இருந்தா எப்படி நம்ம காலத்தை ஓட்ட? நம்மளும் வயிற்று பழப்பு கண்டு தானே இதை வியாபாரம் பண்ணியோம். நம்ம சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, நானும் 4 தெருவு போகணும்ல. அந்த வாரம் சில்லற காசு தேடிட்டு அடக்கேன். ஆமா, கட்டு அவ்வளோ நோட்டா தான் வச்சிருப்பாவ, சில்லற காசை தேடிட்டு அடப்பாவ. ஓய், என்ன கடைக்கு கிளம்பலையா? காலங்கத்திலே போன நோண்டிக்கிட்டு இருந்தாப்புல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல செல்லம், நம்ம சாலினி வீட்டுக்கு வரேன்னா அதனால ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க, கடைக்கு போவாதீங்க, நான் வந்தப்புறம் போலாம் அப்படின்ட்டா. அதான் என்ன ஏது வேற தெரியல, கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. எதா இருந்தாலும் வந்து பேசுறேன்னுட்டா. அதனாலதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி. சந்தோஷ்க்கு தெரியாம தான் வந்திருக்கா போல இருக்கு. அதனால அவங்கிட்டே எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. ஏன் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்னன்னு தெரியல, அவ வந்தாதான் தெரியும். சரி, நீ போய் அவளுக்கு ஏதாவது ரெடி பண்ணு, காலையில சாப்பிடறதுக்கு டிஃபன் ஏதாவது வச்சிருக்கியா இல்லையா? செஞ்சியா இல்லையா? இப்பதான் காலையில டிஃபன் வெளியே போய் 2 பூரி ஆளுக்கு 2 வாங்கிட்டு வர சொல்லலாமான்னு பார்த்தேன். இப்போ என்னன்னா என்னையும் செய்ய சொல்லுவீங்க போல இருக்க. ஏமா வீட்டுல ஏதாவது செய்யமா? எப்ப பாரு கடையிலே தான் வாங்கி சாப்பிடணுமா? அப்படி எத்தனை நாள் கடையில வாங்கி தந்துட்டியே? நான் கடையில வாங்கி தின்னுட்டேன். ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா இருந்துச்சதுனால சரி கடையில வாங்கி தரீங்களான்னு கேட்டேன். எது செய்யறதுன்னு தெரியாம. சரி கோவப்படாத, இரு முத போய் காப்பியாவது போடு. அவ வந்தானே அவளுக்கு ஒரு டம்ளர் குடுக்கறதுக்கு முத, அப்புறம் போய் நான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். போ முத போய் பூரி வாங்கிட்டு வா. சரி செல்லம், அதை கோவப்படாம தான் சொல்ல. ஏய் லூசு, உனக்கு என்ன பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்ப மண்டையில கொட்டின? பைத்தியம் சும்மா விளையாட்டுக்குதா. சரி நான் போய் காஃபி போடுறேன், நீ போயிட்டு பூரி வாங்கிட்டு வந்துரு. சரி போ, காஃபியாவது ஒழுங்கா போடு. எனக்கு எல்லாம் தெரியும், நீ மூடு. ஒரு புருஷங்கிற மரியாதை இருக்கா பாரு நமக்கு. லொகேஷன் இந்த வீட்டை தான் காட்டுது. அநேகமா இந்த வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல வேண்டாம், பேசட்டுக்கு கால் பண்ணிடுவோமா விமலுக்கு? போய் பார்க்கலாம். கமலி யாரு? அந்த சாலினி. வா தனியாவா வந்த? ஆமா பரவாயில்ல, நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். அப்போ நான் கூட பயந்துட்டே இருந்தேன், யார் வீட என்னமோ தெரியல, நம்ம பாட்டுக்குள்ள போறோமோன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். எப்படி தனியா கண்டுபிடிச்ச? விமல் அண்ணா லொகேஷன் அனுப்பியிருந்தாங்க. அந்த வீட்டோட தான் லொகேஷன் முடிஞ்சது. சரி ஏதாவது ஃபோன் அடிக்கலாமான்னு பார்த்தேன், வேற பிஸியா இருப்பாங்களோ என்னமோ நினைச்சிட்டு வேற நான் உள்ள வந்து எதுவும் கூப்பிட்டு பார்க்கலாமே நினைச்சிட்டு இங்கே உள்ளே வந்துட்டேன். சரி வா, முத வந்து உட்காரு. இருந்தா விமலை கூப்பிடுறேன். விமல் எருமை, உங்க வீடு நீட்டா சிம்பிளா இருக்கு, அழகா. ஐயோ நீ வேற, எங்க வீடு அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் நீட்டாலாம் இருக்காது, நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என் மைண்ட் எப்ப நல்லா இருக்குதோ அப்ப அழகா கிளீன் பண்ணிடுவேன். இல்லாட்டினா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். சச்சா அப்படிலாம் இல்ல, அழகா இருக்கு உங்க வீடு. சும்மா எதுவும் சொல்லணும்னு சொல்லாத. இரு நான் விமலை கூப்பிடுறேன். விமல் எருமை, இங்க பாரு சாலினி வந்துட்டா. அண்ணா பொறுமையா வரட்டும், குளிச்சிட்டு இருப்பாங்களா என்னமா? அட இரு தீனி பண்டாரா, உனக்கு சோறு தானே வேணாம், வாங்கி தாரேன்.
ஊரி வாங்கி கொடுக்குற வரைக்கும் நம்மள சும்மா விட மாட்டான். இந்த வார இரு பறக்காத. அவன் குளிச்செல்லாம் அப்பவே கிளம்பிட்டான். நீ வரதா சொல்லியிருந்தியாமே, அதனால உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தான். அப்படியா? வாமா தங்கச்சி, கரெக்டா வந்துட்டு என் வீட்டை கண்டுபிடிச்சு. நீ பஸ் ஸ்டாண்ட் வந்ததா எனக்கு கால் பண்ணுன்னு தானே சொன்னேன். நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு. எப்படி வந்த? நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். அவங்க முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க. அதனால அப்புறம் லொகேஷன் பார்த்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நடந்து வந்தேன். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ண சொன்னேன், நானே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நீ என்னன்னா ஆட்டோல வந்தியாக்கும். ஆமாண்ணா, பரவாயில்ல, இருக்கட்டும். சரிம்மா, வா வந்து முத உட்காரு. சொல்லும் சாலினி நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. அவளுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாப்போ. சரி, பேசிட்டு இருங்க, நான் வரேன். ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இங்க பாருமா சாலினி, நீ சாப்பிட கேட்டாலும் உங்க ஒண்ணும் இல்ல, கடையில போய் இவங்க தான் வாங்கிட்டு வரணும். அவங்க ஒரு காபி தருவா, அதையாவது குடி. அப்ப அண்ணனுக்கே ஒண்ணும் செய்யலையா காலையில டிஃபன்? அவ எங்கம்மா எனக்கு செஞ்சு தருவா, நான் தான் அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா கடையில தான் போய் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். ஒன்னும் செய்ய மாட்டா. அன்னை பாவமா. இருடி மோனே, அவ போன அப்புறம் உன் மண்டையை பிளந்து மாவிளக்கு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. சரி செல்லம், போ போய் காபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வா பஞ்சிக்கிறோம். ஓடு. இரு சாலினி, நான் அந்த காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அவர் இப்படி சும்மா என்னத்தையாவது வளரிட்டு இருப்பாரு. நீ அதெல்லாம் கண்டுக்காத, உட்காரு, இந்த வரேன். சரி. என்னன்னா கோவமா போறாப்ல தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நீ அவகிட்ட காஃபி கேட்டதுக்கு பதிலாக ஒருத்தவங்க தண்ணி கேட்டிருந்துருக்கலாம். அவ காஃபியை குடிக்கிறதுக்கு தண்ணியே மேலு. நீ சாப்பாடு வேண்டாங்கிற மாதிரி காஃபியும் வேண்டாம் தண்ணி மட்டும் போதும்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். என்ன பண்றது, இன்னைக்கு உன் தலையெழுத்து அவ காஃபியை குடிக்கணும்னு. வாமா வந்து உட்காரு. ஆமாம்மா, நாங்க காலேஜ் முடிச்சதுல இருந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப ட்ரை பண்ணோம். இப்பதான் ஓகே ஆயிருக்கு. அதனாலதான் அவன் கொஞ்சம் ராத்திரியும் பகலுமா அந்த வேலையை கொஞ்சம் கடந்து செஞ்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா முடிச்சதுக்கு அப்புறமா சென்னைக்கு போயிட்டு அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கோம், போயிட்டு வர வேண்டியிருக்கோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ அப்படியாண்ணா? அதான் அவங்க எப்பயுமே லேப்டாப் தூக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்களே, என்னன்னு நினைச்சேன். சீக்கிரம் எல்லாம் சரியாயிருமா, நீ எதுவும் கவலைப்படாத. என்ன, நானும் அதானே நினைச்சிட்டு இருக்கேன், எல்லாம் சீக்கிரம் சரியாகணும்னு. நாங்க காஃபி. கொண்டா தங்கச்சிக்கு கொடு. சார், நீ காஃபி எடுத்துக்கோ. நானும் சந்தோஷம் பார்த்த நேரமா என்னமோ எங்களுக்கு எல்லாம் இப்பதான் கைக்கூடி வந்திருக்கு. அதனால என்ன எல்லாம் நல்லதே தான் நடக்கும் பாருமா. ஓய், என்ன அந்த காஃபி எனக்கு இல்லையா? எனக்கு தான் இன்னொரு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைச்சா நீ எடுத்து குடிச்சிட்டு இருக்க. எப்படியும் என் காஃபியை நான் வரதுக்கு முன்னாடியே சாலினி கிட்ட குறை சொல்லியிருப்பேன். இவ போடுற காஃபிக்கு பச்சை தண்ணியே பரவாயில்லன்னு. அப்புறம் என்ன, அந்த பச்சை தண்ணியே நீ போய் மொந்து குடி, நான் காஃபியை குடிக்கேன். ஏய், எப்படிடி இப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற? உங்க வீட்டுக்காரங்க அப்படிதான் சொன்னாங்க. இவரை பத்தி எனக்கு தெரியாது, அதனாலதான் அவருக்கு காஃபி எடுத்துட்டு வராம உனக்கும் எனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஏய் செல்லம், மாமாக்கு குடும்ப காஃபிய. ஐயா, இந்த கதையே வேண்டாம். உனக்கு காஃபி கிடையாது, இந்த காஃபி எனக்கு தான், நான் தான் குடிப்பேன். ஏய் செல்லம், மாமாக்கு ஒரு வாய் தாடி. போய் பச்சை தண்ணியை போய் குடியும், போயும். போட, நான் தர மாட்டேன். ஏய் செல்லம், ப்ளீஸ். எப்படி அழகா ரெண்டு பேரும் மாறி மாறி செல்லமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் வச்சிருக்கேன். நீ எருமை, ஏன் காஃபியை பிடிங்க குடிச்சிட்டு இருக்க? அவன் எனக்கு காஃபி யார் போட்டு வருவா? போய் போட்டு வாப்போ. நானும் கொஞ்சம் இங்கதான் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்க ரொமான்ஸை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வந்த கதை என்னன்னு பேசுவோமா? அடிப்பாவி, எங்களை பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தா சண்டை மாதிரி தெரியல, ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. செல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க ஊர்ல சண்டையா? இதுதான் சண்டையாங்க? சரி, அண்ணன் பாவம், அண்ணன் எல்லாம் முறைக்காத. ஏற்கனவே இங்க ஒருத்திட்டு நடந்து நான் படாத பாடுபடுறேன். நீ அண்ணனை முறைச்ச அண்ணன் எங்க போறது? சரி, என்னம்மா வந்த விஷயத்த சொல்லு. இல்லண்ணா, இதுக்கு முன்னாடி நான் சந்தோஷம் ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஆனா அப்ப அவரு என்கிட்ட நல்லா தான் பேசினாரு. இப்போ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அதான் எதனால அவர் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்களை பாக்குறதுக்கு வந்தேன். இதுக்கு முன்னாடி சந்தோஷம் பார்த்திருக்கியா? எப்போ? அதெல்லாம் நான் நேரம் வரும்போது சொல்றேன்னா. இப்போ அவரு ஏன் இப்படி இருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நானே உன்கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். கமலி, நீ இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு, போ. ஏன் நான் எதுக்கு போகணும்? அதெல்லாம் முடியாது, எனக்கும் விஷயம் என்னன்னு தெரியணும். நானும் இங்கே தான் இருப்பேன். ஐயோ, ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போடுற மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செய்து சண்டையை நிப்பாட்டிட்டு எனக்கு என்னன்னு விவரத்தை சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கு இல்லம்மா, இவ இருக்கும்போது இவ முன்னாடி வச்சு சொன்னா ஏதாவது போய் சந்தோஷ் கிட்ட உளறிடுவா, அதுக்குதான். அதெல்லாம் கமலி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுங்கண்ணா. கமலி இங்கே இருக்கட்டும். பௌ அவளே நாங்க இருக்கட்டும் சொல்லிட்டா. இப்போ என்ன விஷயம்னு எனக்கு ஒழுங்கா சொல்லுங்க. சரி, இருந்து தொலை. ஆனா சந்தோஷ் கிட்ட எதுவும் போய் எப்பயும் ஏதாவது கேட்கறேன்னு சொல்லி உளறிடக்கூடாது, சொல்லிட்டேன் அம்மா. அப்புறம் அவன் என்னைய கொண்டு போடுவான். சரி, சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நாங்க காலேஜ் படிக்கும் போது நடந்தது. சந்தோஷ் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நல்லா ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு நல்லா ஹாப்பியா இருப்பான். எப்பயும் எந்த பொண்ணுங்க கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டான். பேசினாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிஸ்டர் மாதிரி தான் பேசுவான். நல்லா ஜோவியலா பழகுவான் எல்லாருக்கிட்டையும். அப்ப நாங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துச்சு. அப்ப நாங்க எல்லாம் ரேகிங் பண்ண போனோமா. அப்ப வேணின்னு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம சந்தோஷ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நிறைய பொண்ணுங்க அப்போ அவனை சைட் அடிக்கும், நிறைய ப்ரொபோஸ்லாம் வரும். அவன் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப அவனுக்கு பிடிச்சு போனதுனால அந்த பொண்ணுகிட்ட பேரெல்லாம் கேட்டு அப்பதான் பழக ஆரம்பிச்சான்.
எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் அந்த பொண்ணை பார்த்தாலே ஏன்டா உன் தங்கச்சி அப்படி பாக்குறீங்க, அது உன் தங்கச்சிடான்னு நிறுவான். அதனாலே வேற என்ன பண்றது, மச்சானுக்கு பிடிச்சி போச்சேன்னு நினைச்சிட்டு நாங்க அந்த பொண்ணை பாக்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் தங்கச்சி தங்கச்சின்னு தான் நாங்களும் கூப்பிடுவோம். யாரு விமல் அண்ணாவா? ஆமா அவனே தான். அவன் தான் இப்ப இப்படி இருக்கான்னு பாக்கியோ. ஆமா இப்பெல்லாம் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவ்ளோ பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுவாரா? ஃப்ராடு. நம்ம கிட்ட மட்டும்தான் மூஞ்ச கட்டுது. அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் நல்லா பல்ல கட்டி கட்டி போய் பேசியிருக்கான். இருக்கட்டும் பாத்துக்கிறேன். ஆமா அதான் சொல்றேன்ல, காலேஜ் டேஸ்ல எல்லாம் செம்ம ஜாலியா இருப்பான். அண்ணா மேற்கொண்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? பேணிமா. வேணி கூனின்னு. அப்புறம் என்ன, நான் இப்படி சொல்றதை கேட்டா போர் அடிக்கும். விஷுவலாவே நம்ம பாத்துக்கலாம். தேங்க்யூ சீனியர். நீங்க தான் ராகிங் பண்ண கூடாதுன்னு சொன்னதை கேள்விப்பட்டோம். அதான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா உங்க பேர் என்ன? என்னோட பேர் சாரா. ஏன் இவங்க பேச மாட்டாங்களா? இவங்க என்ன வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்காங்க? ஏய் சொல்லிடி உன் பேரை. என் பேர் வேணி. ஏய் வாடி போலாம். அதான் தேங்க்ஸ் சொல்லியாச்சுல. வரமாட்டேன்னு சொன்னவள வம்படியா இழுத்து கூட்டிட்டு வந்தல. போதும் தேங்க்ஸ்லாம் சொன்னாச்சு. பல்ல கட்டிட்டு நிக்காம சீக்கிரம் வா போ. ஏய் கொஞ்சம் பொறுடி பேசிட்டு போலாம். இவா ஒருத்தி அவனை சைட் அடிக்கிறதுக்கு நம்மள வேற கூட்டு வந்து சாவடிக்கா. ஆமா உங்க கேங்ல நீங்க 2 பேர் தானா? மத்தவங்க எல்லாம் காணோம். டேய் மத்தவங்க எல்லாம் எதுக்கு? அதான் முக்கியமானவங்களே வந்திருக்காங்களேங்க. அப்புறம் என்ன? அப்படிதானே வேணி? இப்பதான் இவங்கிட்ட பேசுறேன். அதுக்குள்ள வேணின்னு என்னமோ உரிமையா பேசுற மாதிரி பேசுறான். இவனை பார்த்தாலே பிடிக்கல. இந்த சார லூசு வேற நம்மளையும் கூட்டு வந்து சாவடிக்கிறான். என் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருது. என்ன யோசிக்கிறீங்க? இல்லண்ணா எங்களுக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகுது. நாங்க போயிட்டு வரட்டுமா? என்னது அண்ணாவா? இங்க பாரு, சீனியர்னு கூப்பிடு இல்லன்னா சந்தோஷ்னு பேர் சொல்லியே கூப்பிடு. இந்த அண்ணான்னு கூப்பிடுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத. எனக்கு அண்ணான்ற வார்த்தையே பிடிக்காது. மொத்தம் இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களாம் என்ன அண்ணான்னு சொல்லவே கூடாது. டேய் சந்தோஷ் வாடா போலாம். கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அங்க வேற பசங்க நம்மளெல்லாம் தேடுவானுங்க. வா போவோம். டேய் நான் யார்கிட்ட பேசினா உனக்கு பொறுக்காதடா. உடனே மூக்கு வைத்த மாதிரி வாவான்னு கூப்பிடுறியா? இப்பதான் என் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வாவான்னா? டேய் நீ கோவப்படுறத பார்த்து அந்த பொண்ணுங்க பயந்துற போதுடா. அதுக்குதான் உன்னைய வான்னு கூப்பிட்டேன். சே நான் கோவலாம் படல. அந்த பொண்ணு என்னைய பார்த்து அண்ணானது கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. சரி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முத நீ வா, இடத்த காலி பண்ணுவோம். சரி கேர்ள்ஸ் நாங்க வரோம், அப்புறம் பார்க்கலாம். பாய். கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நீங்களும் போய் படிங்க. படிச்சு பிள்ளை குட்டியை படிக்க வைக்க வேலையை பாருங்க. ஓடுங்க ஓடுங்க. சரி சீனியர். சரியான பைத்தியக்காரனுங்களா இருப்பானுங்க போல இருக்கு. டேய் விமல் ஒரு நிமிஷம் இந்த வாரேன் இரு. டேய் நீ அவனை பார்த்து பைத்தியம்னு சொன்னது அவனுக்கு கேட்டுட்டு போல இருக்கு. திரும்பி வாரான் பாரு. கேட்கட்டும் எனக்குன்னு வந்துச்சு. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மேல அந்த பிளாக் போட்டுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு சந்திரன் ஸ்டிக் வச்சீங்கன்னு வைங்க, ரொம்ப அழகா இருக்கும். சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வரட்டுமா? ஏய் வேணி. ஏய் என்ன ஆண்டி முறைக்கிற? நான் என்ன பண்ணேன்? அவனா தானே என்கிட்ட வந்து பேசினான். ஓஹோ இப்போ என்ன சொல்ல வர? அவனே உங்ககிட்ட வந்து பேசினா நீ அழகா இருக்கன்னு சொன்னான்னு பெருமையா சொல்லி காட்டுறியோ? அப்படிதானே? லூஸ் மாதிரி பண்ணாத. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல புரிஞ்சுக்க. ஆமா நான் லூசு தான். இனிமே என்கிட்ட நீ ஒன்றும் பேச வேண்டாம். உனக்கு தெரியும்ல நான் அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு. அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற? இனிமே என்கிட்ட பேசாத. நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஏய் லூசு நில்லுடி. அந்த கிறுக்கு அப்படி சொல்லிட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்றது? இவ வேற என்கிட்ட கோச்சிட்டு போறா பாரு. சரியான பைத்தியங்களா கொண்டு போட்டுருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஐயா எனக்கு தெரியாம சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் அவளை பார்த்து அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு ஐயா போயிருக்காரு. ஐயோ இவ கொலை காண்டில் இவ மூஞ்சி மாறுறத பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு அடி வாங்க போறது யாருன்னு தான் தெரியல இவகிட்ட. ஓஹோ ப்ரொபோசல் இப்பதான் வருது. ஆமா அப்படியே 2-3 வருஷம் ஓடிடுச்சு காலேஜ்ல. அதுக்கப்புறமா ப்ரொபோஸ் பண்ணி தானே ஆகணும் யாராவது ஒருத்தர். அதனால இவன் தான் போய் பேசணும் அந்த பிள்ளை கிட்ட. மேல சொல்லுங்க. சரி விமல், எனக்கு லைப்ரரி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நீ வீட்டுக்கு கிளம்புறியா? பரவாயில்ல மச்சான் நானும் வரேன். இவன் ஒருத்தர் நம்ம ஆளுகிட்ட பேச விட மாட்டான். நான் இன்னைக்கு எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிடணும்னு நினைச்சுக்கிட்டு அவனை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவன் வேற நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவன் வேற போக மாட்டானே. இந்த மாதிரி சொல்லி இவனை அனுப்பி விடுவோம். போத டேய் எனக்கு லைப்ரரியில முக்கியமான வேலை இருக்குடா. நான் உட்கார்ந்து படிச்சுட்டு முடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். அதனால உனக்கு லேட் ஆகும். தயவு செய்து நீ கிளம்பு. அப்படியா? சரி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்ப நான் கிளம்புறேன். சீக்கிரம் போய் வீட்டுல போய் அம்மாவை பாரு. நான் வரதுக்கு லேட் ஆகும். சரி மச்சான். சரி நான் வரேன். போ. சப்பா எப்படியோ இவனை ஒரு சாக்கு போக்கு சொல்லி இவனை வெளியே அனுப்பியாச்சு. இனிமே நம்ம ஆளை போய் பார்க்கலாம். இந்த மடியினிலே 100 ஜென்மம் வாழ வேண்டுமடி. என்ன இவன் இங்க தானே வெயிட் பண்ண சொன்னான்? இன்னும் ஆளை காணோம். எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம மட்டும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. சரி மறுபடியும் ஒரு போன் அடிச்சு பார்க்கலாமா எங்க இருக்கா என்னன்னு. காதலிலே தோல்விகள் கிடையாதே. நான் தோற்றே போனாலும் நம் காதல் தோற்காதே. என்ன சந்தோஷ் என்ன இங்க வர சொல்லிட்டு நீ இவ்வளவு லேட்டா வர? சாரி வேணி, இந்த விமலை அனுப்பிச்சு விட்டுட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஓ சரி இருக்கட்டும். அம்மா எதுக்கு நீ வர சொன்னாங்க? ஐயோ எப்படி இவகிட்ட நான் சொல்லுவேன்? மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குதே. நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வரல. என்ன சந்தோஷ் என்ன யோசிச்சுட்டு இருக்க? போன் பண்ணி இங்க வெயிட் பண்ண நான் வரேன்னு சொன்னேன். வந்து ஒன்னும் பேசாம நின்னுட்டு இருக்க. இல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியல.
நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா பேசுவேன், இல்லாட்டினா நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், போயிடாத, இது சொல்றேன். சொல்லுங்க. இல்லவே நீ உன்னைய பார்த்த முதல் நாள்ல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் உன்கிட்ட எப்படி சொல்லன்னு தான் எனக்கு தெரியல. இனிமே நான் வாழ போற மீதி வாழ்க்கையும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. ஐ லவ் யூ வேணி. ஐயோ என்ன நம்ம லவ் சொன்னது இவன் மூஞ்சே மாறுது. என்னது, நீங்க என்னைய லவ் பண்றீங்களா? ஆமா வேணி, உனக்கு என்னைய பிடிக்கலையா? உனக்கு என்னைய பிடிக்கும்னு நினைச்சுதான் உன்கிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணேன். ஐயோ ஐயோ, மூஞ்ச மட்டும் தயவு செய்து அப்படி வச்சுக்காத. எனக்கு உன்னைய பிடிக்கதான் செய்யும். நான் சும்மா விளையாட்டுக்கு வந்துட்டு அப்படி பேசினேன். எனக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ சந்தோஷ். ஏ வேணி, என்ன பண்ண போற? இல்ல எனக்கு இப்ப இருக்க சந்தோஷத்துக்கு உன்னைய தூக்கி அப்படியே சுத்தணும் போல இருக்கு, அதான். ஐயோ லூசு, இது காலேஜ், யாராவது பாத்திர போறாங்க, சும்மா இரு. ஏய் நல்லவனே, மாங்க என்னடா நடக்குது? டேய் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன், நீ வீட்டுக்கு கிளம்பலையா இன்னும்? நான் என்னைக்கு மச்சான் உன்னைய விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கேன்? வெக்கமா இல்லையாடா உனக்கு? ரெண்டு லவ்வர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது இப்படியா வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு நிப்ப? எனக்கு வெக்கமே கிடையாது. நீ என்னை ஏமாத்திட்டு எங்க போறேன்னு பார்க்க தான் வந்தேன். வந்து பார்த்தா நீங்க இங்க என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் உன்னை இப்ப கழுத்து நேத்து கொல்ல விளம்பரு. ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிரு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிரு, அதான் உனக்கு நல்லது. டேய் மச்சான், அங்க பாருடா, அவ பயந்துட்டா. ஏ வேணி, நீ எதுக்கும் பயப்படாத. அவன் நம்ம பயதா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். சரி சந்தோஷ். சரி நான் அப்புறம் உனக்கு கால் பண்றேன். இப்போ லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன். சரி வேணி. டேய் ஃப்ராடு, எங்களுக்கே தெரியாம அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க நீ என்ன? டேய் சும்மா இருடா, வாட பச்ச போலாம். நேரம் ஆகுதுல, நம்ம போவோம். வா வா, உன்னை பாத்துக்கிறேன் அவன். அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் காலேஜ்ல எல்லாருக்கும் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, வேணியும் சந்தோஷம் லவ் பண்றாங்கன்னு. ஆனா ஒண்ணுமா, அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்க்க முடியாது, ஒரே ரொமான்ஸா தான் இருக்கும். காலேஜ் கேண்டீன்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ற ரவுட்ஸ் இருக்கே. டேய் விமல். என்ன கமலி? அங்க பாரு, அவ மூஞ்சி சோகமாயி போச்சு. தேவையில்லாத கதையெல்லாம் அவகிட்ட பேசாத. இல்லம்மா, அவங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல பண்ண அலப்பறையதான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு மண்ணும் சொல்லாண்டா, அவ மூஞ்சி வாட்டமா இருக்கு பாரு. நீ சொல்ல சொல்ல அவ மூஞ்சி வாடி போச்சு. அது ஒண்ணும் இல்ல, அப்ப அவங்க எல்லாம் லவ் பண்ணும்போது நம்ம சிங்கிளா இருப்போம்ல, அப்ப அவங்க பண்றது நமக்கு வைத்திருச்சலாம் காண்டாவும் இருக்கும் பத்தியா, அதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம சிங்கிளா இருப்போம் பத்தியா, இந்த எவன் கூட வேணாலும் சவாசம் வச்சுக்கலாம், இந்த லவ் பண்றவங்க கூட சவாசம் வச்சா நம்ம தலையை பிச்சுக்க வச்சு பாருங்களா, அந்த மாதிரி தான். சரிண்ணா, மேற்கொண்டு சொல்லுங்க. அப்புறம் அவங்க லவ் காலேஜ் முடிய வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் ஆளாளுக்கு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ப்ராஜெக்டும் ட்ரை பண்ணி, ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சுன்னு சொன்னோம்ல, இந்த ப்ராஜெக்ட் முன்னாலையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவனை மனமேடையில இருந்து ஏதோ ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லிட்டு காலையில எனக்கு போன் அடிச்சு புலம்புனான். என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவன் காதல் முத்தி போய் தெரிஞ்சிட்டு இருந்தான்ல. அப்ப வேலையை நாங்க கொஞ்சம் ப்ராஜெக்ட் கலைஞ்சிட்டு இருக்கும்போது அவனும் வேணியும் கொஞ்ச நாள் பேசிக்கல, அடிக்கடி சண்டை வரும். அப்படி இப்படிமா இருக்கும்போது சண்டையப்போ ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவனை கல்யாண மேடையில இருந்து ஒரு பொண்ணு பிரிச்சு கூட்டிட்டு போற மாதிரி கனவு கண்டானா. அதை சொல்லி ஒரே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் என்கிட்ட. அதுவும் அந்த பிள்ளை வேணி கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல வந்து ஒரு பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். நானும் அப்புறம் அவனை எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்தினேன். ஒரு சின்ன கனவு தானடா, எதுக்கு இப்படி இதுக்கெல்லாம் போயிட்டு வருத்தப்படுற அப்படின்ட்டு. அவன் அந்த கனவுல இருந்து பிரிச்சுட்டு போன பொண்ணு மேல அவ்வளவு கோவப்பட்டான். அப்பவே அவனுக்கு கனவுலே தெரிஞ்சிருக்குது. சரிண்ணா, அப்புறம் எப்படி உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு? அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா சென்னைக்கெல்லாம் போடுவோம், வேலைக்கு இன்டர்வியூ அது இதுன்னு வெளியில எல்லாம் தங்கிலாம் இருந்து நாங்க நிறைய வேலை எல்லாம் பார்த்தோம். அப்போ வேலை கவனத்துல கொஞ்சம் அவகிட்ட பேச முடியாம அது லவர்ஸ்குள்ள கொஞ்சம் சண்டை வரும் பத்தியா. அப்படி சண்டை வந்து ரெண்டு பேரும் ஒரு மாசம் பேசாம இருந்தாங்க. அவனும் வேலை பிஸியில இருந்தான், இவளும் சரி நம்மளதான் நினைச்சிட்டு இருப்பா, ரெண்டு பேரும் எப்படியும் சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு நானும் பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் இவன் சந்தோஷே வந்து கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். சீக்கிரமா வேணிட்ட பேசிட்டு வீட்டுல கல்யாணத்தை பத்தி அம்மாட்ட பேசணும், கல்யாண விஷயமா எங்க அம்மாவும் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க பொண்ணு பார்க்கணும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். முக்கியமா அந்த கனவு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தான் அவன் ரொம்ப பயந்துட்டான். அப்புறம் நான் தான் வேணிக்கு கால் பண்ணி சந்தோஷ் இப்படி சொல்றான், ரொம்ப வருத்தப்படுறான், நீ பேசலன்னு கொஞ்சம் அவன்கிட்ட பேசுன்னு நான் தான் அவனுக்கு தூது போனேன். ஏ குரங்கு, என்னம்மா எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அது அப்போ நம்ம நண்பனுக்காண்டி உதவி பண்ணுவோமேனு போய் தூது வேலை பார்த்தேன். சரி, நான் மேல சொல்லுங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டாவ, ஒரு நாள் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார் சாலினி, உன் ஆளுக்கு இவன் மாமா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் இடையில உட்கார்ந்து. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மலி. அடச்ச, என்ன கனவு இது? இது ஏன் நம்மள இப்படி தினமும் வந்து தொல்லை பண்ணுது? ஒருவேளை இதை பத்தியே தினமும் நினைக்கிறதுனால நமக்கு இந்த கனவு தினமும் வருதோ? முதல் நாள் இந்த கனவு வரும்போதே நமக்கு அதே தோணிட்டே இருந்ததுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. யாராவது நம்மள காலங்கத்தாலே போன் பண்றது நமக்கு? அட வேணி, உடனே இவகிட்ட நல்ல விதமா பேசக்கூடாது, கொஞ்சமாவது அவளை வெறுப்பேற்றணும். அவ தானே நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு போனா, அதனால கொஞ்ச நேரம் அவளை வெறுப்பேற்றுவோம். என்ன மேடம், இப்பதான் என்னைய கண்ணு தெரிஞ்சுதா? எனக்கு இப்பவாவது கண்ணு தெரிஞ்சுது, உனக்கு தான் கண்ணே தெரியலையே. சாருக்கு ஆபீஸ் 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 வேலை வேலைன்னு ஃபுல்லா வேலையிலே இருப்பாரு. நம்மளெல்லாம் கண்டுப்பாரா? அவருக்கு நம்மளெல்லாம் கண்ணு தெரியாது. நம்மளாதான் அவர்கிட்ட மறுபடியும் போய் பேசணும். என்னை விட உனக்கு வேலை தானே முக்கியம்.
லூசு, நானே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. நாங்க புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நாங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கடையில நான் வேலையும் பார்க்கணும். எப்படி உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சொல்லு? நீ வேற கோச்சிக்கிற, உங்ககிட்ட பேச முடியலன்னதும். இப்ப நான் ஊருக்கு தான் வந்திருக்கேன், உன்னை மீட் பண்ணலான்னு இருக்கேன். மீட் பண்ணலாமா? நம்ம எப்பயும் மீட் பண்ற இடத்துல என்ன சொல்ற? வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்த கூடாது. நீ ஊருக்கு வந்திருக்கோன்னு விமல் சொன்னான், அதனாலதான் கால் பண்ணேனா. நீ வேற என்கிட்ட பேசாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு வேற சொன்னான். அதனாலதான் பாவம் சரி பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் கால் பண்ணேன். இல்லன்னா நான் உனக்கு காலே பண்ணிருக்க மாட்டேன் தெரியுமா? ஓஹோ, அவன் சொல்லிதான் நீ எனக்கு கால் பண்ணியா? ஆமா, அவன் தான் என்னைய ரொம்ப கெஞ்சினான், தயவு செய்து என் நண்பன்ட்ட பேசுன்னு. அதனாலதான் சரி போனா போதுன்னு கால் பண்ணேன். சரி சரி, நான் எப்பயும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு, மீட் பண்ணலாம். ஐயா சந்தோஷ், இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. அம்மா, அவன் கிடக்குறான், நீங்க கொண்டாங்க, டிஃபன் எடுத்துட்டு வாங்க, சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது, சீக்கிரம் கொண்டாங்க. நீ இரியா, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்த பைய கூப்பிட சத்தம் தரான்னு பாரு, எந்திரிச்சு வெளியே வர காணுமே. இன்னும் வந்துட்டானா? இருந்தா வாரேன். மல்லிப்பூ மாதிரி இட்லிங்கிறது அம்மா கைப்பக்குவத்துல தான் இருக்குது. வாடா நல்லவனே, குட்டிக்கிற நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டியா? வா மாப்ள, இப்பதான் எந்திரிச்சியா நீ? நான் எந்திரிக்கிறதுலாம் இருக்கட்டும். ஆமா, வேணிக்கு என்ன ஃபோன் பண்ணி சொன்னேன்? ஐயோ சொல்லிட்டாளா? சொல்லாத தானே சொன்னேன் அந்த லூஸ் கிட்ட. நான் கால் பண்ணேனே சொல்லாத, நீயா பேசுற மாதிரி பேசுன்னு உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாளா? உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வைக்கி. என்னையா ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கியே? அட அம்மா, சண்டைலாம் போடலாமா? நாங்க எப்பயும் இப்படிதான். ஆமாம்மா, சண்டைலாம் போடல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சரி ஐயா, ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா ஐயா? என்னதுமா, கோயிலுக்கா? ஆமையா, ஜோசியக்கார பார்த்தேன், அவர் உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னாரு. கோயில ஒரு 11 சுத்து சுத்துவியா? ஏமா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பாரு சாதகம், ஜோசியம், கோயில், பூசாரி, அது இது, நீ எவனாவது என்னத்தையாவது சொன்னா அதை கேட்டுக்கிட்டு வந்து என் உயிரை எடுக்கமா? ஏமா ஐயா சொன்னா கேளியா? கோயில ஒரு 11 சுத்து சுத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்துறியா? போய் கடலை குளிச்சுட்டு ஐயா நீயாவது சொல்லியா விமலு? நான் சொல்றேம்மா. சரியா, 2 எடுத்து வச்சு சாப்பிடுங்க, நான் தான் வரேன். ஏய், நான் வேற வேணியை மீட் பண்ண வர்றேன்னு சொல்லியிருக்கேன். அவ வேற நான் போலன்னா டென்ஷன் ஆயிருவா. டேய், அம்மா தான் சொல்றாங்கல்ல, கோயிலுக்கு தானே ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. நான் மட்டும் இன்னைக்கு போலன்னா அவ அவ்வளவுதான், இதோட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவா. நான் வேற கல்யாண விஷயத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். எனக்கு வேற ஒரே கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் கல்யாண பேச்சை எடுத்து அவட்டையும் ஓகே வாங்கினப்பறம் நான் வீட்டுல பேசலான்னு இருக்கேன். ஏற்கனவே ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. டேய், அம்மா வேற வருத்தப்படுவாங்கடா நீ கோயிலுக்கு போலனா. என்னையா சொல்றான்? இல்லம்மா, வேலை விஷயமா முக்கியமான ஒருத்தவங்கள பாக்கிறதுக்கு போறான், அதான் அன்னைக்கு போக முடியாது, நாளைக்கு போலாமான்னு கேட்கான். இல்லையா, இன்னைக்கே பொய்யாவணும். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, இன்னைக்கு போய் கும்பிடுறது ரொம்ப நல்லது. மா, இன்னைக்கு இது கும்பிட்டலன்னா நாளைக்கு சாமி அங்க இருக்காதா என்ன? நாளைக்கு கும்பிட்டுக்கிறேன், சும்மா இருங்க. சொன்னா கேளியா? எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஐயோ அம்மா, எதுக்கு எடுத்தாலும் சும்மா இப்படி அழாதம்மா, கடுப்பாகுது. இப்ப என்ன, கோயிலுக்கு போன அவ்வளவுதானே, போறேன். சும்மா எப்ப பாரு ஜோசியக்காரன் சொன்னா, ஜாதகக்காரன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு என் உயிரை எடுக்கவே உனக்கு வேலையா போச்சு. டேய் சந்தோஷ், அம்மா மேல கோவப்படாதடா. நீ வேற சும்மா இல்ல, கடுப்பாகுது. உன் கல்யாணத்துல வேற தடை இருக்குதாய்யா, அதுக்காண்டி தான் சொல்றேன். என்னம்மா சொல்ற? கல்யாணத்துல தடை இருக்கா? ஆமாய்யா, அதுவும் ஒரு பொண்ணாலதான். என்னது பொண்ணா? ஒருவேளை நம்ம கனவுல ஒரு பொண்ணு மனமேடையில இருந்து நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போச்சே, ஒருவேளை அதை தான் அம்மாவும் சொல்றாங்களோ? ஐயோ, அப்போ நமக்கும் வேணிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இன்னைக்கு கோயிலுக்கு போய் ஆகணும் போல இருக்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு சீக்கிரமா போயிட்டு அவளை மீட் பண்ணதுக்கு போலாம். இப்ப அம்மாவுக்காண்டி இல்லைனாலும் எனக்காகவாவது போய் தான் ஆகணும், எனக்கும் வேணிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா. சரிம்மா அழாத, கோயிலுக்கு தானே போனோம், நான் போறேன். முதல் அந்த அழுவையும் நிப்பாட்டுமா, பார்க்க முடியல. சரியா, சீக்கிரம் சாப்பிட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுமா? ஐயோ, இப்ப இவன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டானே, இனிமே நம்மளையும் கோயிலுக்கு துணைக்கு கூப்பிடுவானோ? சரி மச்சான், குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வானே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், வீட்லயே சாப்பிட்டுக்கிறேனா. டேய் மவனே, கொன்றுவேன் உன்னைய. ஒண்ணுங்க மரியாதை என் கூட நீயும் கோயிலுக்கு வர்ற. டேய், என்னாலலாம் வர முடியாதுடா, கால் வலிக்கும். அதுவும் 11 சுத்து கோயில எவன் சுத்துறது? வாய்ப்பே இல்ல. நீ போயிட்டு வா, நான் வரமாட்டேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீ ஒரு மைல் வேலையும் செய்யாண்டா, ஒழுங்கு மரியாதையே என் கூட வந்துரு சொல்லிட்டேன் அம்மா. ஐயா விமல, நீயும் போயிட்டு வாயா அவன் கூட. அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. அம்மா, அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சும்மா ஏமாத்துறான். இல்லம்மா, உண்மையாவே எனக்கு வேலை இருக்கு, இப்பதான் ஞாபகம் வந்தது. ஐயா, என் பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டு வந்துறியா? நீ வந்தாதான் அவனும் வருவான். ப்ளீஸியா அந்த அம்மா காண்டி. சரிம்மா, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் போறேன். சரியா, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, தெருவேப்பில தண்ணி வருது, நான் தண்ணி எடுக்க போறேன். சரிம்மா, நீங்க போங்க. சரி, நீ உட்கார்ந்து கொட்டிக்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் வேணிக்கு கால் பண்ணி இப்ப வர முடியாது, ஈவினிங்கா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரேன். சரி, நம்ம சாப்பிடுவோம், நமக்கு சோறு தான் முக்கியம். ஹலோ வேணி. ஐயோ, இவகிட்ட நம்ம வர முடியல, ஈவினிங் வரேன்னு சொன்னா கோவப்படுவாள். என்ன சொல்லு சந்தோஷ், வர முடியலன்னு சொல்ல போறாதானே? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அதான் சொல்ல வரேன்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வை போன. இவனுக்கு என்னை பார்த்து எப்படி தெரியுதுன்னு தெரியல, எப்பயும் வரேன்னு ஆசை காட்டி நம்மள மோசம் பண்றதே வேலையா வச்சிருக்கான். இனிமே இவன் ஃபோன் பண்ணா எடுக்கவே கூடாது. இன்னைக்கு ஆசையா கிளம்பலான்னு இருந்தேன், நம்ம மூடே அப்செட் பண்ணிட்டான். சிச்சோ, கோவப்பட்டுட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாலே. சரி, மறுபடியும் கூப்பிட்டு பார்ப்போம்.
என்ன ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறா. கோவத்துல இருக்கா போல இருக்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு ரெடி ஆயிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு அவளை எப்படியாயினும் சமாதானப்படுத்திடலாம். ஒரு கோயிலுக்கு கிளம்புவோம். நல்லா பொட்டிக்கடா, பொட்டிக்க. என்ன மச்சான் அதுக்குள்ள வேணிட்ட பேசிட்டியா? அட நீ வேறடா, அவட்ட சொன்னதும் கோச்சிக்கிட்டு போயிட்டா. போனே அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேங்கிறா. உங்க அம்மா திருமண தடை அந்த தடை இந்த தடைன்னு சொல்லி கடைசியில உனக்கு வேணிக்க கல்யாண தடை இருக்க போறதே உங்க அம்மா தான் நினைக்கேன்டா. கல்யாணம் நடக்க விடாம பண்ண போறதே உங்க அம்மா தான் நினைக்கேன். டேய் கடுப்பேத்தாத சொல்லிட்ட மனசுன. நீ குட்டிக்கு தானே வந்த, குட்டிக்கிற வேலையை பாரு. அப்பதான் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சானா? அட பொறுமா, முழுசா சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி சொல்லுங்க, எப்பதான் உங்களுக்கு பிரேக்கப் ஆகும்? என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. கேட்க கேட்க மனசே ஒரு மாதிரியா இருக்கு. அதான் அதுக்குள்ளதான் நீ உடையில பூந்துடுறிய நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள. அதுக்கப்புறம் நானும் சந்தோஷம் கோயிலுக்கு போனோம். முருகா, நான் அன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு காரணம் எங்க அம்மா அழுததுனாலையும் எனக்கு கல்யாணத்துல தடை வரும்னு சொன்னதுனாலையும் தான் வந்தேன். தயவு செய்து என் காதுல பிரிச்சிடாத. எனக்கு கல்யாணத்துக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது முருகா. நான் நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்றான் இவன்? கோயிலை சுத்தி கும்பிட சொன்னா இங்கேயே கண்ணை மூடிக்கிட்டு கோபுரத்தை பார்த்துக்கிட்டு நிக்கான். ஏய் சந்தோஷ். அட இவன் ஒருத்தன் நிம்மதியா சாமி கும்பிட விடுறானா வருது. அவன் என்னதான் பிரச்சனை உனக்கு? இல்லடா, நீ பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு நின்னதான் தூங்கிட்டியோன்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. நானும் என் ஆளும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம்னு நினைச்சேன். அந்த நேரத்துல கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டியே. எப்பயும் நீ எனக்கும் வேணிக்க நடுவுல நந்தி மாதிரி வந்து கெடுத்துக்கிட்டே இருக்க பாத்துக்க. சரி சரி, கோயில்ல நின்னுகிட்டு நந்தி கிந்திங்காத, அப்புறம் அவர் கோவப்பட்டுற போறாரு. ஏன்டா நந்தியை சொன்னா என் முருகருக்கு கோவம் போகுது? அவரு அப்பாவோட வாகனம்ல. எனக்கு ஒண்ணு இப்ப தூக்கி போட்டு மிதிக்கணும் போல வருது கோவம். என்ன பண்ணேன்னு தெரியாம நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, கோவப்படாத மச்சான். போய் கோயில்ல ஒரு 11 சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டு வாடியா, நாங்க வெயிட் பண்றேன். ஏன் நீ வரலையா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எனக்கு காலு வலி உயிர் போயிடும் 11 சுத்துலாம் சுத்தணும்னா. நீ மட்டும் போய் கும்பிட்டுட்டு வாடியா, ஓடு ஓடு ஓடு. உங்க அம்மா சொன்னதுனால தான் உனக்கு துணைக்கு வந்தேனே நான். போய் சமத்தா உனக்கும் வேணிக்க கல்யாணம் நடக்கணும்னா 11 சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டு வா, ஓடு. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் இரு. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். போய் சாமி கும்பிட்டுட்டு வா. ஒருவேளை அன்னைக்கு தான் நம்ம அவரை மீட் பண்ணிருப்போமா கோயில்ல? அதுக்கப்புறம் நாங்களும் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தப்பறம் ஈவினிங் வந்து அவளுக்கு கால் பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் எவ்வளவோ அவன் பேச ட்ரை பண்ணா. அவன் எங்க அம்மா கூட வெளியே போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தட்டி கழிச்சுட்டே இருந்தா. அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு சண்டை மறுபடியும் கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் ஒரு நாள் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா மீட் பண்ணோம் ஒரு ஹோட்டல்ல. ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அங்கதான் அவளை மறுபடியும் அவன் பார்த்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. என்னாச்சுன்னா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குது மச்சான். அவனுங்க வந்ததும் எனக்கும் வேணிக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக போது, எல்லாரும் வந்துருங்கடான்னு இன்வைட் பண்ணணும். எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது சந்தோஷ். ஏன் அப்படி சொல்ற? ஏற்கனவே உங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. இதுல நீங்க கல்யாணத்தை பண்ணி இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்களா? எனக்கு என்னமோ உனக்கு வேணி செட் ஆகாதுன்னு தோணுது. இந்த பாரு, வேற எவனாவது இந்த மாதிரி பேசிருந்தானா அவன் பல்லுகளெல்லாம் இப்ப நான் உடச்சிருந்திருப்பேன். நீ என் உயிர் நண்பன்றதுனால உன்னை விடுற. உனக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு வேணிய விரும்புறேன்னு. நீயே இப்படி சொன்ன எப்படி? சாரி மச்சான், ஏதோ ஒரு என் மனசுல தோணிச்சு, அதான் சொன்னேன். சரி சாரி, நானும் கோவப்பட்டேன், தப்பா நினைச்சுக்காத. சரி, அவங்களாம் எங்க வராங்கன்னு கேளு, நான் தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி மச்சான். சந்தோஷ் எந்த அளவுக்கு வேணிய விரும்புறான்? யார் அது? வேணி மாதிரி இருக்கு. கடவுளே, அது வேணியா இருக்க கூடாது. உங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமா, எங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க. நான் கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்ல வந்து பேசுறேன். என்ன? சரி, மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஹனிமூன்லாம் எங்க போலாம் என்னன்னு சீக்கிரமா பிளான் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிடுவோம். கண்டிப்பா. நீ இவ்வளவு கேவலமான பொண்ணா? சந்தோஷ், உன் வாயால என் பேரை கூட சொல்லாத. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இனி யாரு இது? சொல்லுடி, நான் யாருன்னு யாரும் தெரிஞ்சுக்கணும்ல. நீ யாருன்னு? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பத்தி நீ பேசுற வேலை வச்சுக்காத. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எது எனக்கு கிடையாதா? என்ன லவ் பண்ணிட்டு அதே நேரத்துல அவனையும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன மாதிரி கேவலமான ஜென்மமா இருப்பேன்னு பாரு. உனக்கு எனக்கு எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். தேவையில்லாம என் லைஃப்ல குறுக்கிடாத. பின்னாடி சொன்ன இந்த பாரு, இந்த கை ஒன்ற வேலை வச்சுக்காத. நான் ஒன்னும் உன் பின்னாடி லோன்னு சுத்தல. நீ தான் என் பின்னாடி சுத்தின. என்னைய பிடிச்சிருக்குன்னு நீ தான் சொன்ன. என்னமோ நான் உன்னை ஏமாத்தின மாதிரி, நான் வழிய உன்னை லவ் பண்ண மாதிரி பேசுற. என்ன அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். அதிகமா பேசுனா உன்னை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க. விடுடா லூசு. சந்தோஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை விடு. எக்ஸ்கியூஸ் மீ, கையெடுங்க. விடுற அவளை. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க லூசு மாதிரி? ஆமாடா, நான் லூசு தான். இவள உயிருக்கு உயிரை காதலிச்சல, நான் லூசு தான். அவ என்ன பத்தி என்ன வார்த்தை சொன்னா தெரியுமாடா? சரி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. நீ வா முத. இனிமே இங்க பேசி தீர்க்க எதுவும் இல்ல விமல். ஒழுங்கு மரியாதை அந்த பைத்தியக்காரனுங்கிறது கூட்டிட்டு போ. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசாத சொல்லிட்டேன்.
அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். உன்னை போய் உருகி உருகி லவ் பண்ண பேரு எனக்கு இது தேவைதான். ஆமாடா, உன்னை யார் என்னை உருகி உருகி லவ் பண்ண சொன்னது? நான் சொல்லலையே. டேய் விமல், இவள ஒழுங்கு மரியாதையா போக சொல்லிரு, இல்லன்னா இவள நான் இங்கே கொலை பண்ணிடுவேன். வேணி வா, நம்ம போலாம். வாங்க நம்ம போவோம். பாரு அவளை எப்படி பேசிட்டு போறான்னு. உனக்கே தெரியும்ல மச்சான், நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு. எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு மச்சான் இவளை பார்த்தா. இதுக்கு மேல எனக்கு வாழ பிடிக்கல மச்சான், நான் போறேன். டேய் டேய் சந்தோஷ், சொன்னா கேளுடா. டேய் நில்லு. ஐயோ, அப்புறம் என்னாச்சுனா? அப்புறம் என்ன, அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு அவ மேல இருக்க கோபத்துல அழுதுகிட்டே வேகமா கிளம்பிட்டான். நான் இனிமே உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. என்ன அவளை அந்த அளவுக்கு அவன் லவ் பண்ணான். காலேஜ்லயே எல்லாருக்கும் தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவனை நல்லா தெரியும். இனிமே வந்தா எல்லாரும் கேட்பாங்களா அவனுக்கு என்ன பதில் சொல்றது? இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானா சொல்ல முடியும். அதனால அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அப்புறம் அண்ணனுக்கு என்னாச்சு? அப்புறம் அவனை ஐசியூல தான் வச்சிருந்தது ஒரு வாரம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் நானும் அங்கதான் இருந்தேன், அவன் நல்லபடியா சரியாகி வரணும்னு. அப்புறம் அவங்க அம்மா எல்லாமே கோயில் கோயிலா வேண்டி எப்படியோ அவனை பொழைக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ரொம்ப பேசக்கூடாது சேரக்கூடாதுன்னு அவனை அப்படியே மாத்தி வீட்லயே வச்சுட்டாங்க. அவனை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேசவும் இல்லை, என்னோட கான்டாக்டுமே அவன் கட் பண்ணிட்டான். அவனை அப்புறம் பார்த்து பேசவே முடியல. பழைய வீடு இருந்த இடத்துக்கும் நான் போய் பார்த்தேன், அவங்க இல்லையா, அதனாலதான் அவனை பார்த்து என்னால பேசவே முடியல. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு நடந்திருக்கு. உன்னையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவனுக்கு. அவன் இன்னமும் அவன் மேல இருக்க கோவத்தினாலதான் எல்லா பொண்ணுங்க மேலையும் வெறுப்பா இருக்கான். அதனாலதான் நீயும் அவனை ஏமாத்திட்டு போயிருவியோன்னு நினைச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட சரியா பேச மாட்டான்னு நினைக்கிறேன். அவர் அந்த பொண்ணோட ஞாபகத்திலே தான் நம்ம கிட்ட அன்னைக்கு பேசியிருந்திருக்கிறாரு கோயில்ல. அதனாலதான் அவருக்கு நம்மளை யாருன்னு அடையாளம் தெரியல. என் காதல சீக்கிரம் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்னோட வேண்டுதல் தான் உங்களை காப்பாத்தி எங்கூட மறுபடியும் சேர்த்து வச்சிருக்குது. சரிமா சாலினி, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிருச்சு. தேடுவோம் சந்தோஷ், நான் கிளம்புறேன். நான் சொன்னது எதுவும் நீ அவங்கிட்ட காட்டிக்காத. சரிண்ணா. நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி விட்டுட்டு போறேன். சாப்பாடு வந்துடும், 2 பேரும் சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன். ஐயோ வேண்டாம் விமல், நானே சாலினிக்கு வீட்டுல ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். நீ ஏதாவது வெளியில சாப்பிட்டுக்க, கிளம்பு. சரி சரி சாலினி, நான் வாரேன். சரிண்ணா. சரி சாலினி, நீ வெயிட் பண்ணு, நான் தான் ஒரு 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுவேன். ஐயோ வேண்டாம் கமலி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கும் லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இன்னொரு நாள் சாப்பிட்றேன், கோச்சிக்காத. சரி, பார்த்து பத்திரம். அப்போ இரு, விமலே வண்டியில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண சொல்லிடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் ஆட்டோவில் போயிடுறேன். சரி அப்போ. ஐயோ, இந்த சாலினி சாப்பிட மாட்டேன்னு நானும் சரின்னு விட்டுட்டேனே. இவ சாப்பிடாம போறான்னு தெரிஞ்சா விமல் நம்மகிட்ட தான் கோவப்படுவான்.